2025 தனுசு ராசிக்கு எப்படி அமைய போகிறது? இந்த மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார். 4ஆம் இடத்துல சனி அமர்ந்து 6, 10, 1 இந்த ஸ்தானங்களை பார்வையிடுகிறார். 4ஆம் இடத்துல சனி அமர்ந்தாலே அலைச்சல் அதிகமாக இருக்கும், உடல் சோர்வு அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு உடல் உபாதைகளோ மன உபாதைகளோ சனி கொடுத்து காத்துட்ருக்கார் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். தாயினால் தொந்தரவுகள் இருக்குது, தாயின் ஆரோக்கிய பாதிப்பு சிலருக்கு ஏற்பட்டு அதனால் சில செலவுகள் உண்டு. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய வருடமாக 2025 இருக்க போகிறது. ரொம்ப பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னாலுமே கூட அப்பப்போ போய் டாக்டரை பார்த்துட்டு வரா மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய வருடமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்கும். புதுசாக வண்டி வாங்குறீங்க அப்படின்னா கவனமாக அந்த ஆவணங்களை எல்லாம் நீங்கள் செக் பண்ண வேண்டியது அவசியம். ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கும், நம்ம நினச்ச மாதிரியான வண்டி வாங்கலையே, சரி இதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரியான சூழல்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. அதிகம் வீட்டில் செலவுகள் செய்வீங்க, ரிப்பேர் ஒர்க் நிறைய பண்ணுவீங்க, பழுது பார்ப்பீங்க. கொஞ்சம் வீட்டில் அசௌகரியங்கள் அதிகரிக்கிறத உணரக்கூடிய வருடமாக 2025 இருக்குது. 10ஆம் இடத்திற்கு சனி பார்வை வர்றதுனால செயல்பாடுகள் கொஞ்சம் குறையும். நல்ல சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருந்த நாம் இப்போ கொஞ்சம் ரொம்ப சோர்வாக இருக்கோமே அப்படின்னு நீங்களே சிந்திக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். உங்களுடைய எண்ணத்திலும் அந்த மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா ராசியையே சனி பார்வையிடுகிறார். இப்போது உங்களுக்கு மன ரீதியாக ஒரு கான்ஃபிடென்ஸ் கம்மியாகிறது, தன்னம்பிக்கை குறையிறது, இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ப்ராடாக திங்க் பண்ணிட்டு இருந்த நீங்கள் நேரோவாக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு மன ரீதியான மாற்றங்கள் 2025 நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சனி இந்த மாதிரி சில தொந்தரவுகள் கொடுத்தாலும் குருவின் பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை தர காத்து கொண்டிருக்கு. இந்த மார்ச் மாதம் சனியின் பெயர்ச்சிக்கு பிறகு குருவின் பெயர்ச்சி வரையிலும் இந்த உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருப்பீங்க. அந்த ஒரு 1.5 மாதம் வரையிலும் எப்போ குரு 7ஆம் இடத்திற்கு ராசியையே பார்வையிடுகிறாரோ அப்போ இந்த மனப்பிரச்சனை உடல் பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறைவதை தனுசு ராசி என்பர்கள் பார்ப்பீங்க. வேலையில் சனி பிரச்சனை கொடுத்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் குரு உங்களுக்கு நன்மையை தருவார். அதனால் வருமானத்திற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தொழில் செய்யக்கூடிய வியாபாரத்தில் சில சங்கடங்கள் வந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய லாபத்தில் எந்தவித பிரச்சனையும் வராமல் சனி பார்த்து கொள்வார். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் அதில் வெற்றி பெறக்கூடிய தன்மையும் குரு 11ஆம் இடத்தில் பார்வையிடும் பொழுது நிறைய பேருக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்தில் குரு அமர்வதனால திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். திருமண பாக்கியங்கள் நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். நண்பர்கள் உறவினர்கள் அதிகம் உங்களுக்கு உதவுவார்கள், உங்களை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் இப்படி நடந்துக்கிற ஆளே இல்லை, ஏதோ உங்களுக்கு பிரச்சனை போல இருக்குது, அதனால தான் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஏற்றாற்போல் உங்கள் உறவுகளும் நண்பர்களும் உங்களிடத்தில் பழகுவது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆறுதலாகவும் அது ஒரு ப்ளஸ்ஸாகவும் அமையும். புதுசாக தொழில் தொடங்குவதற்கு அதிகம் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. இந்த 2025 கூட்டு தொழில் வியாபாரம் நன்மையை தரக்கூடிய அமைப்பு. ராகு கேதுவின் பயிற்சியும் நன்றாக இருக்கும். 3ஆம் இடத்திற்கு ராகு வருவது உங்களை அதிகம் உழைக்க வைப்பார். உங்களால் முடிஞ்ச மேக்சிமம் எஃபர்ட் போட்டு எந்த அளவுக்கு என்னால் செயல்பட முடியுமோ நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு ராகு செயல்பட வைப்பார். அந்த செயல்பாட்டுக்கு ஏற்ற லாபத்தை குரு 11ஆம் இடத்தில் பார்த்து உங்களுக்கு தரப்போகிறார். கேது 9ஆம் இடத்துல வர்றதுனால ஆன்மீக ஈடுபாடு அதிகம் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணுவீங்க, மெடிடேஷன் போன்ற விஷயங்கள்லாம் அதிகம் ஈடுபடுவீங்க. தந்தை இடத்துல ஒரு பற்றற்ற நிலைமை இருக்கும், ரொம்ப அட்டாச்சாக இருக்க மாட்டீங்க. அப்பா எது செஞ்சாலும் உங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்காது, மனது அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் இந்த 2025 இருக்க வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் ராசிக்கு சனி பார்வை குரு பார்வை இரண்டும் இருக்கிறதுனால
ரெண்டுமே நன்மை தீமை ரெண்டுமே கலந்து நடக்கக்கூடிய வருடமாக இந்த 2025ஆம் வருடம் தனுசு ராசிக்கு அமையப் போகிறது. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராம் ராம்.